ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்கே vlog. நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார் டெல்லியில் இருக்கேன். ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்று நம்ம வீடியோவில் டெல்லியில் இருக்கும் புகழ்பெற்ற வரலாற்று நினைவு சின்னமான குதுப் மினார் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் ஆரம்பகால நினைவாக நின்று வானத்தை தொடும் இந்த மினார் மிகுந்த கலை நயத்தோடும் பெருமையோடும் நிற்கிறது. கியப்பி ஓர் 1192 டெல்லி சுல்தானகத்தின் முதல் அரசர் குத்புதீன் ஐபக் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியதின் அடையாளமாக இதன் கட்டுமானத்தை தொடங்கினார். அவர் ஆப்கானிஸ்தானில் இருந்த கஜினி வெற்றி கோபுரத்தால் ஈர்க்கப்பட்டார். அதனால்தான் இதுவும் ஒரு வெற்றி கோபுரமாக வடிவமைக்கப்பட்டது. முதலில் அடித்தளம் மற்றும் முதல் தளத்தை கட்டியவர் குத்புதீன் ஐபக். பின்னர் அவரது வாரிசான இல்துத்மிஷ் மற்ற 3 தளங்களை சேர்த்து முழுமையாக முடித்தார். ஆனால் காலப்போக்கில் மின்னல் தாக்குதலும் நிலநடுக்கமும் காரணமாக மினார் பலமுறை சேதமடைந்தது. அதை பின்னர் ஃபிரோஸ் ஷா துக்ளக் 1369 மற்றும் சிக்கந்தர் லோடி 1505 இல் சீரமைத்தனர். பிறகு ஆங்கிலேய பொறியாளர் ராபர்ட் ஸ்மித் 1828 இதை மீண்டும் பழுது பார்த்து மேலே ஒரு கூம்பை வைத்தார். ஆனால் அந்த வடிவமைப்பு பொருந்தாததால் பின்னர் அகற்றப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கிற குதுப் மினார் சிவப்பு மற்றும் பஃப் நிற மணற்கல்லால் ஆனது. மொத்த உயரம் 72.5 மீட்டர், அதாவது சுமார் 238 அடி. அடிவாரத்தில் 14.3 மீட்டர் சுற்றளவு, மேலே 2.75 மீட்டராக குறைகிறது. இதன் சுவர்களில் குர்ஆன் வசனங்கள் மற்றும் அரபு கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 379 படிகள் மேலே செல்கின்றன. ஆனால் 1981 நடந்த விபத்திற்கு பிறகு பொதுமக்களுக்கு நுழைவு தடை செய்யப்பட்டது. அப்படின்னா இந்த மினாருக்கு குதுப் என்ற பெயர் எப்படி வந்தது? சிலர் சொல்லுவது இது குத்புதீன் ஐபக்கின் பெயர். மற்றொரு கருத்துப்படி பாக்தாதிலிருந்து வந்த சூஃபி ஞானி க்வாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி அவர்களின் நினைவாகவே இல்துத்மிஷ் இந்த பெயரை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. குதுப் மினார் வளாகத்துக்குள் இன்னும் பல முக்கிய நினைவு சின்னங்கள் உள்ளன. அதில் முக்கியமானது குவாத் உல் இஸ்லாம் மசூதி. இது இந்தியாவின் முதல் மசூதி என கருதப்படுகிறது. 27 இந்து மற்றும் சமண கோயில்களின் இடிபாடுகளை பயன்படுத்தி இதை கட்டியதாக கூறப்படுகிறது. அதற்கருகில் 1311 அலாவுதீன் கில்ஜி கட்டிய அழகிய நுழைவாயில் அலாய் தர்வாசா. இதன் சிவப்பு மணற்கல் வளைவுகள் அந்த காலத்து இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே சமயத்தில் அலாவுதீன் இன்னும் பெரிய மினார் கட்ட திட்டமிட்டார். அதுதான் அலாய் மினார். ஆனால் அவர் இறந்ததால் அது பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்த வளாகத்திலேயே இன்னொரு அதிசயம், இரும்பு தூண். இது கியோபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. 2000 ஆண்டுகளாக துருப்பிடிக்காமல் இருப்பது ஒரு அறிவியல் அதிசயம். இது குப்த பேரரசர் சந்திரகுப்தா 2 ஆட்சியிலேயே உருவாக்கப்பட்டது. இல்துத்மிஷின் கல்லறையும் இங்கேயே உள்ளது. அதன் சுவர்களில் செதுக்கப்பட்ட அலங்காரங்கள் இன்றும் அழகுடன் காட்சியளிக்கின்றன. இவ்வளவு வரலாற்று சிறப்பை கொண்டதால்தான் 1993 யுனெஸ்கோ இந்த குதுப் மினார் வளாகத்தை உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது. இன்றும் டெல்லியின் பெருமையாக வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த குதுப் மினார் இந்திய கலாச்சாரத்தின் அழியாத சின்னம். இந்த மாதிரி வரலாற்று வீடியோக்கள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே வேற ஏதாவது போஸ்ட் கொடுங்க, நான் திரும்பி வரேன். வேற ஏதாவது போஸ்ட் கொடுங்கண்ணா. இருங்க நான் வரேன், அப்படியே திரும்பி வேற ஏதாவது போஸ்ட் கொடுங்க. என்ன பாஸ் பண்ணி அப்படியே போயிடுங்க. பாஸ் பண்ணி போங்கண்ணா, நீ சுத்தி சுத்தி வர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். MSK Vlogs. Thank you so much for watching.